வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலேருந்து. யுபிஐ தாங்க இப்போ ரொம்ப பேர் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அது தவறு. ஏன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வர்றாங்க, "ஏங்க என்கிட்ட யுபிஐயில் பணம் இருக்குது, ஒரு ரூ. 500 கொடுங்க, நாங்கள் யுபிஐயில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்" அப்படின்னு ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 பேர் கிட்ட வர்றாங்க. எதுக்கு இந்த அவஸ்தை? யுபிஐ யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணுங்க. இல்லாத இடத்துல பாக்கெட்டில் பணமாக வச்சு செலவு பண்ண போகும்போது அந்த பணத்தோட அருமை தெரியும். அதை விட்டுட்டு நம்ம யுபிஐ தான் நம்ம கையில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இப்போ கஜா புயல் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, மின்சாரம் கிட்டத்தட்ட நாள் கணக்கில் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அவங்களோட குடிநீர் தேவைக்கு எல்லாம் மோட்ரு போட்டு தண்ணி எடுத்து தான் நம்ம பழகிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் கிணத்த வச்சு இறைச்சோம். மின்சாரம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்மளோட குடிநீர் தேவை ஈஸியாக பூந்துருச்சு. நம்ம எளிமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிணறு வெட்டுறதை விட்டுவிட்டு மோட்ரு போட்டு போர் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கரண்ட் இல்லாதனால தண்ணிக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஃபோனில் பணம் வச்சுருந்து பிரயோஜனம் இல்லைங்க. பாக்கெட்டில் பணத்தை வச்சு கையில் எடுத்து செலவு பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம செலவு பண்ணும்போது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது தேவையா, தேவையில்லையா, இது அத்தியாவசியமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். யூபிஐயில் வச்சு டக்கு டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறதுல அந்த பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஒரு காலத்தில் யூபிஐ பாருங்களேன், என்னைக்காவது சர்வர் டவுன் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வேலை செய்யலை அப்படின்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும்? மறுபடியும் பேங்க் வாசலில் இந்த ரூ. 500 செல்லாமல் போனப்போ இப்போ கியூ நின்றோம் பாருங்கள், அந்த மாதிரி நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் கூடுமானவரை யூபிஐ ஏதாவது ஒரு சில இடத்துல தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணுங்கள். பணத்தை வச்சு செலவு பண்ணுங்கள். அது உங்களுக்கு நன்மை பயக்கும். நன்றி.